கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னவென்றால், உங்களுக்காக புதிய வானத்தையும் உங்களுக்காக புதிய பூமியையும் தேவன் சிருஷ்டிக்க போகிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய முந்தினவைகளை கர்த்தர் மறக்கும்படி செய்வார். உங்களுடைய முந்தின வாழ்க்கையை மறக்கும்படி செய்வார். உங்களுடைய முந்தின இழப்புகளை மறக்கும்படி தேவன் செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் தோல்வியின் எண்ணம் உனக்கு வராது. எத்தனை முறை ஒரு காரியத்தை செய்து நீ தோல்வி அடைந்திருக்கலாம் இதுவரையிலும், ஆனால் 2025 உனக்கு அதே வேலை புதிதாயிருக்கும். தோல்வியின் எண்ணம் வராது. இப்போ 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? நடக்க போறதெல்லாம் எப்படி இருக்க போகுது என்றால், பழசை நீங்க மறந்து ஒழிஞ்சு போயிடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் ஆவலாய் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு வாக்குத்தத்தத்திற்கு மிகவும் சந்தோஷமாய், மிகவும் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள்? எதிர்பார்க்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65 அதிகாரம் 17 வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. 2025 ஆண்டினுடைய தேவனுடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னவென்றால், உங்களுக்காக புதிய வானத்தையும் உங்களுக்காக புதிய பூமியையும் தேவன் சிருஷ்டிக்க போகிறார். ஹல்லேலூயா. God is going to create a new heaven for you. God is going to create a new earth for you. Amen. முக்கியமான காரியம் அங்கே என்னவென்றால், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. 2025க்கு முன்பதாக, அதாவது 2024, 23, 21 அப்படி இதற்கு முன்பதாக எதுவும் நீங்கள் நினைக்கப்படுவது இல்லை. You are not going to remember anything of your past. Amen. கர்த்தருடைய வார்த்தை இதுதான். You are not going to remember anything of your past. Amen. முந்தினவைகளை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். வாழ்க்கையிலே நம்மை முன்னேற விடாதபடி தடுக்கிறது முந்தினவைகள். முக்கியமாக நம்முடைய மனதிலே அவைகளுக்கு இடம் இருக்கிறது. We have it in our minds. We have it in our heart. So you cannot progress in your life with things of the past in your mind. புதிய துருத்தியிலே புதிய திராட்சரசம் மட்டுமே உங்களுக்கு லாபகரமாய் இருக்கும். புதிய துருத்தியிலே பழைய திராட்சரசம் அது லாபகரமாய் இருக்காது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நான் சொல்லல, இயேசு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய முந்தினவைகளை கர்த்தர் மறக்கும்படி செய்வார். உங்களுடைய முந்தின வாழ்க்கையை மறக்கும்படி செய்வார். உங்களுடைய முந்தின இழப்புகளை மறக்கும்படி தேவன் செய்வார். உங்களுடைய முந்தின தோல்விகளை மறக்கும்படி தேவன் செய்வார். உங்களுடைய முந்தின கசப்புகளை, வெறுப்புகளை, விரோதங்களை, பகைகளை, எல்லா மார்க்கபந்தங்களை தேவன் உங்கள் எண்ணத்தில் இருந்தும் உள்ளத்தில் இருந்தும் அகற்றி விடுவார். பழச வைத்துக்கொண்டு நீங்கள் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று தேவன் உத்தரவாதம் கொடுக்கிறார்.
God is giving you a word. You are not going to carry the things of your past into the coming year 2025. Hallelujah. Whatever might have happened in your life, whatever you might have gone in your life, whatever you might have lost in your life, whatever is your hurt in your life, whatever is the suffering in your life, you are not going to carry it in the year 2025. It's the word of the Lord. இது தேவனுடைய வார்த்தை. இதை தேவன் நிறைவேற்றுவார். இதை தேவன் உங்கள் வாழ்க்கையில் இப்படியே செய்வார். அவர் சொல்லுகிறார், அவர் சொன்னபடி செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இது. ரிப்பேர் பண்றேன்னு சொல்லலங்க, புதிதாய் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை புதிதாய் மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஏதோ ஒட்டு போடுறேன்னு சொல்லல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழன்னு சொல்லல, முற்றிலும் மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். முற்றிலும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்க போகிறார். கம்ப்ளீட் ரிகவரி அல்லது கம்ப்ளீட் சேஞ்சை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எந்த ரிப்பேர் அல்ல. ஆமென். கர்த்தர் அதை இந்த ஆண்டு 2025 வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். இதுதான் 2025 வாக்குத்தத்தம். புதிய வானம் புதிய பூமி எல்லாம் புதுசா இருக்கும். மனதிலே எந்த பழசு இருக்காது, தோன்றவும் தோன்றாது. நீங்களே அதை மனதிலே எடுத்துக்கொண்டு வரமாட்டீங்க. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, என்னால் அதை மறக்க முடியலைங்க, அது பாவமா இருந்தாலும் அதை என்னால் விட்டு முடியலைங்க. சொல்றதை கேட்டிருக்கிறீங்களா? எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உங்களுக்கு உதவி செஞ்சாலும் என்னால பழச பாவத்தை விட முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆண்டில் அந்த பாவத்தை நீ விட்டுடுவ. இந்த ஆண்டில் அந்த பாவம் உன்னை வேறு பிடிக்காது. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, அந்த பாவம் மனதிலே வராது. நிறைய பேர் இந்த உலகத்திலே போராடுகிறார்கள் ஒரு பாவத்தை விட்டு மேற்கொள்வதற்கு. எவ்வளவு மேற்கொண்டாலும் மறுபடியும் அவர்கள் மனதிலே வருகிறது, மறுபடியும் அவர்கள் கனவிலே வருகிறது, மறுபடியும் அவர்கள் உள்ளத்திலே வருகிறது, மறுபடியும் அவர்கள் சொப்பனத்திலே வந்து சாத்தான் அவர்களை தொந்தரவு செய்கிறான், சாத்தான் அவர்களை வேதனைப்படுத்துகிறான், சாத்தான் அவர்களை வஞ்சிக்கிறான், அவர்கள் நிம்மதியை கெடுக்கிறான், அவர்கள் ஆரோக்கியத்தை போக்க பண்ணுகிறான், அவர்களுடைய எல்லாவற்றையும் அழிக்கிறான். பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், 2025 அப்படி இருக்க போகிறது அல்ல. உன் பாவத்தை நீ மறந்து விட்டு, அது உன் எண்ணத்திலேயே வராது. எண்ணத்திலே வராது என்றால் என்ன? நீதான் எஜமான் என்று அர்த்தம். எண்ணத்திலே பாவம் வரவில்லை என்றால் ஒருவேளை செயல் இல்லாமல் இருக்கலாம். எண்ணத்திலே வராத இருக்கிறவன் தான் ராஜாவா இருக்கிறான். ஆமென். எண்ணமே கிளீனா இருந்தா அவன் ராஜா. எண்ணத்தில் வந்துட்டா என்ன ஆயிடும்? செயல் இல்லைனாலும் எண்ணம் நம்மை வாட்டி வதைக்கும். பாருங்க, வதக்குறாங்கல்ல கடாயில் போட்டு, அப்படி எண்ணம் வந்து வதக்கிட்டே இருக்கும். எண்ணமே இல்லைன்னா, ஹலோ, எண்ணமே இல்லைன்னா நீங்க தாங்க கிங்கு. என்ன சிரிக்க மாட்டீங்க? கிங்கனாலும் சிரிக்க மாட்டீங்க, எது சொன்னாலும் சிரிங்க. நீங்க தான் கிங்கு, நீங்க தான் குவீன். ஏனென்றால் உங்கள் எண்ணத்திலே ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க அதாவது கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் எவ்வளவு அருமையா இருக்கிறது. கேட்ட உடனே என் இருதயம் பூரிப்படைந்தது, என் இருதயம் மகிழ்ந்த களி கூறுகிறது. ஆமென். சில வேளையில் நம்மளால சில காரியங்கள் மறக்க முடியாதுல்ல. ஒரு இழப்பா இருக்கட்டும், ஒரு பெரிய வியாபாரம் செய்திருப்பீர்கள், அதில் ஒரு தோல்வியை சந்திச்சுட்டா மறுபடியும் என்னதான் உங்களுக்கு எல்லாம் அனுகூலமா வந்தாலும் அந்த வியாபாரத்தை செய்ய நீங்க பயப்படுவீங்க. ஏன்னா அந்த தோல்வி உங்கள் மனதிலே மறுபடியும் வந்து அது உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த முறை கூட நம்ம வெற்றி அடைவோமா இல்லையா? ஒரு 2 வாட்டி ஒரு காரியத்தை செஞ்சு நீங்க தோல்வி அடைந்துட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் அதை செய்ய யோசிப்பீர்கள், செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். என்ன பயம்? மறுபடியும் தோல்வி வந்துடுமோ, மறுபடியும் அதே போல நான் தோல்வியின் வாழ்க்கையை வாழுவேனோ, மறுபடியும் என் முகத்தை கீழே தொங்கி போட்டுக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாய் அவமானமாய் நிற்பேனோ என்று பயம்.
கர்த்தர் சொல்லுகிறார், உன் தோல்வியின் எண்ணம் உனக்கு வராது. எத்தனை முறை ஒரு காரியத்தை செய்து நீ தோல்வி அடைந்திருக்கலாம் இதுவரையிலும், ஆனால் 2025 உனக்கு அதே வேலை புதிதாக இருக்கும். தோல்வியின் எண்ணம் வராது. அதே வியாபாரம் புதிதாக இருக்கும். எல்லை விஸ்தாரப்படும். உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். போராட்டம் போராட்டம் போராட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையில போராட்டம், ஓயாத போராட்டம். சொல்லுங்க, ஓயாத போராட்டம். எப்படி சொல்றேன்? ஏன்னா ஃபோன் பண்றாங்களே அப்படி சொல்றேன். எப்படி சொல்றேன்? டெக்ஸ்ட் பண்றாங்களே அப்படி சொல்றேன். எப்படி சொல்றேன்? ஜெப குறிப்பு எழுதி கொடுக்குறாங்களே அப்படி சொல்றேன். போராட்டம் போராட்டம். சொல்லுங்க, போராட்டம் போராட்டம். சொல்லுங்களேன், ஓயாத போராட்டம். திருப்பி சொல்லுங்க, போராட்டம் போராட்டம், ஓயாத போராட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், அதனாலே நீங்கள் நொந்து போயிருக்கலாம். அதனால உங்க சந்தோஷம் நிம்மதியெல்லாம் இழந்து போயிருக்கலாம். அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். இன்னொரு வருடத்தில் திருப்பி நான் புதுசா என் கடன்காரனை சந்திக்கணுமா? ஆமென். இன்னொரு வாட்டி என் கடன்காரனை சந்திக்கணுமா? பிரியமானவர்களை, நான் சொல்லுகிறேன், 2025 அப்படி அல்ல. நீங்கள் கடனே வாங்காமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருப்பீங்க. கடனே வாங்காமல் இருந்திருந்தா எவ்வளவு தைரியமா வெளியே போயிருப்பீங்க. கடனே வாங்காமல் இருந்திருந்தா எவ்வளவு தைரியமா ஜனங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கடனே வாங்காமல் இருந்திருந்தா எந்த குற்ற உணர்வு உங்களை ஆளுகை செய்திருக்காதல்ல? சொல்லுங்க. கடன் வாங்கினதுனால தானே வெளியே போறது கஷ்டமா இருக்கு. கடன் வாங்கினதுனால தானே சிலரை பார்க்கறதுக்கு வருத்தமா இருக்கு. சில வார்த்தைகள் உள்ள வந்துட்டு நெருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாங்காததை போல இருக்க போற. 2025 அந்த கடனுடைய வேதனை, அந்த கடனுடைய துக்கம், அந்த கடனுடைய துயரம், அந்த கடனுடைய எல்லா அவமானம் உன்னில் இருக்காது. அதை நீ எண்ணவும் மாட்டாய். கர்த்தர் அந்த எண்ணத்தை முற்றிலுமாய் தொடச்சி வெளியே போட்டுருவார். புது வாழ்க்கை, புது வானம், புதிய பூமி. Receive it in the name of Jesus. Hallelujah. இல்ல புதுசு, இந்த ஆண்டு எல்லாம் புதுசு. ஆமென். Receive it. எல்லாம் புதுசு உங்களுக்கு. கைப்படாதீங்க. ஆமென். எப்பயும் போது ஆராதனைக்கு வந்துட்டு எப்பொழுதும் போல 12 மணியானா நல்லா துதித்துட்டு, நல்லா ஸ்தோத்தரித்துட்டு, நல்லா குதித்து, நல்லா சத்தம் போட்டு கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சந்நிதியிலே 2000 இன்னொரு ஆண்டுக்குள்ள நான் போயிட்டேன். ஆனா மறுபடியும் காலையில் அதே பிரச்சனையா? ஐயோ, அந்த ஐயோவே உங்க வாழ்க்கையில் இருக்காது. ஆமென். எம்மா, சிலர் ஐயோன்னு வாங்க, சிலர் எம்மான்னு வாங்க, சிலர் எப்பா முடியலையே. என்னமோ இதெல்லாம் நான் தான் செய்கிற மாதிரி இருக்கு நீங்க பார்க்கறத பார்த்தா. எப்பா எம்மா முடியலையே, அந்த மாதிரியான காரியங்கள் உங்க அந்த வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கு உங்க வொக்காபுலரியில். ஐயோ, என்னப்பா அது? எந்த ஊர் பாஷை? அம்மா, என்னப்பா அது? எந்த டிக்ஷனரியிலிருந்து படிக்கிறீங்க? தெரியலையே, புரியலையே, இதை பத்தி நான் கேள்விப்படலையே. அப்படி உங்க வாழ்க்கை மாறப்படும். புரியுதா? இந்த வாக்குத்தத்தத்தின் இம்பாக்ட் புரியுதா? இதே இந்த செய்தியை நான் வேற ஏதோ ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் பேசினா எல்லாரும் ஏந்து ஓடி இருப்பாங்க. அதை பார்த்து நானும் ஓடி இருப்பேன். நீங்களாம் உட்கார்றதுனால நானும் என் லிமிட்லேயே நிற்கிறேன். இடம் வேறு இல்லை, பரவாயில்லை, ரோடு காலியாக தான் இருக்குது. ஆமென். ஏன்னா வாக்குத்தத்தம் அப்படி உங்களுக்கு புரியல, இன்னும் புரியல. ஆமென். கொஞ்சம் ட்ரம்ஸ் கொடுங்க, ஒரு ட்ரம் எஃபெக்ட். ஆமென். இல்லை அப்படி இல்லை, அந்த சொல்றப்போ அந்த ட்ரம் மட்டும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், எஃபெக்ட் உங்களுக்கு புரியல, விஷயம் புரியல. You don't understand the impact of the promise of God which He has given to you this year. Hallelujah. என்ன சொல்றாரு புரியுதுங்களா உங்களுக்கு? படிங்க, நீங்க படிங்க. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். யாருக்காக சிருஷ்டிக்கிறார்? உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய எதிர்காலத்தில் அப்படி செய்ய போறார். ஆமென். முதல் காரியம், முந்தினவைகளை நீ எண்ணாமல் இருக்கும் பொழுது, அது உன் மனதிலே வராமல் இருக்கும் பொழுது, வியாதிக்கு டாட்டா சொல்லுங்க. டாட்டா சொல்லுங்களா? டாட்டா காட்டுங்க. டாட்டா பாருங்க, காலுங்க டாட்டா. வியாதிக்கு டாட்டா. வியாதி வராது.
என்ன சீரா இருந்தா, யோசனை சீரா இருந்தா, உள்ள சீரா இருந்தா உன் சரீரத்தில் வியாதி வராது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறது எண்ணத்திலிருந்து தான். அதை எண்ணத்தில் வந்துட்டு இந்த கிரைண்டர் போட்டு மாவு அரைக்கிறத போல் அதை எண்ணத்தில் அரைச்சி 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 ரத்தத்தில் போய் பிபியாக வந்து, சுகராக வந்து, கொலஸ்ட்ராலாக வந்து, கிட்னிக்கு போய், இங்கே போய், அங்கே போய் இருக்கிற காசெல்லாம் போயிடும். கர்த்தர் சொல்ல, உனக்கு எண்ணத்தில் தோன்றலைன்னா, உனக்கு அதை நீ மறந்துட்டேன்னா, அது உனக்கு வரலைன்னா எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஃபெதரை பார்த்துருக்கீங்களா? இலைய, அதாவது ஃபெதர்னா என்ன சொல்லுவாங்க தமிழில்? இறக போல. ஆமென். ஃபெதர் லைட்டாக இருப்பீங்க, உங்கள் உள்ளமும் மனதும் ஃபெதரை போல இருக்கும். ஆமென். எல்லாரும் ஃபெதர் ட்ரெஸ்ஸு போடுறாங்க, லைஃபே ஃபெதராக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், புதிய வானம் புதிய பூமி, முந்தினவைகளை நீ என்ன போறது கிடையாது. ஹல்லேலூயா. இன்னும் வச்சிருக்கிறேன், ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கிறேன். ஆமென். இது ஸ்டார்டர் தான், இன்னும் வந்து வருது, நிறைய விஷயம் இருக்கு. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் பார்க்கிறார், இத்தனை ஆண்டுகள் என் பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு நம்பிக்கையோடு வராங்க. 2000 ஒரு நம்பிக்கை, 2021 நம்பிக்கை, 2023 நம்பிக்கை, 2024 நம்பிக்கை, 25 செயல்பாடு. நம்பிக்கையை பார்த்து 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 கர்த்தர் பலன் கொடுக்கிறார். பார்த்து 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 மகிமையான தேவன் உங்களுக்கு மகிமையை கட்டவிழ்க்கிறார். எவ்வளவுதான் மகன் கஷ்டப்படுவான், எவ்வளவுதான் மகன் ஓடுவான், எவ்வளவுதான் மகன் விசுவாசிப்பான். இந்த ஆண்டு பரலோகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸை போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜீவ ஊற்று திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர், இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேர், யாரெல்லாம் இணையதளத்தில் நேரலிலே பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே புதிய வானம் புதிய பூமி, முந்தினவைகள் இருக்காது, எண்ணத்திலே வராது. மறுபடியும் நாம் அனைவரும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நாம் அனைவரும் திருப்பிக் கொள்வோம். நான் உங்களுக்காக அதை மறுபடியும் வாசிக்க ஆசைப்படுகிறேன். இதோ, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும். இதுதான் இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம். ஆனாலும் இன்னும் ஒரு சில வசனங்களை தேவன் வாசிக்க நடத்துகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே, கர்த்தர் சொல்கிறார், நல்லா கவனிங்க, நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். கர்த்தர் சொல்றாரு, புதிய வானம் புதிய பூமி, பழசெல்லாம் உங்கள் மனதிலே தோன்ற போகிறது இல்லை. இப்போ கர்த்தர் சொல்றார், அதை விவரித்து சொல்லுகிறார். நான் சிருஷ்டிக்க போகிறதினாலே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ, எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும். எப்படி தேவன் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறாராம்? மகிழ்ச்சியாகவும் களி கூறுதலாகவும் சிருஷ்டிக்க போகிறாராம். அதில் எந்த வருத்தமும் இல்லை, அதில் எந்த வேதனையும் இல்லை, அதில் எந்த சஞ்சலமும் இல்லை, அதில் எந்த துக்கமும் இல்லை. என் தேவன் ஒன்றை சிருஷ்டிக்க போகிறார். அது எப்படி இருக்கும் என்று 18ஆம் வசனத்திலே உரைக்கிறார். எப்படி இருக்குமா? களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும். உன் வாழ்க்கை 2025ஆம் ஆண்டு களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா உங்களுக்கு? உங்க வாழ்க்கை சொல்லுங்க, என் வாழ்க்கை 2025ஆம் ஆண்டிலே புதிய வானம் புதிய பூமி கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். அது எப்படிப்பட்டதா இருக்குமா? களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. இதோட கூட நிறுத்தல கர்த்தர், இன்னும் பல வசனங்களுக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போனார். ஆனால் வாக்குத்தத்தம் புதிய வானம் புதிய பூமி, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கண்டினியூஸ். ஆமென். நான் 19 எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
நிறைய பேர் சொல்றாங்கல்ல, கர்த்தர் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு போல, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது என்று சிலர் யோசிப்பார்கள். கர்த்தர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு, கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளுகிறாரு, கர்த்தர் நமக்கு அதை அனுமதித்திருக்கிறாரு, கர்த்தர் தான் இந்த பாதையில் நடத்துகிறாரு, இப்படியெல்லாம் நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்றால், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதிலே இனி கேட்கப்படாது சொல்றாரு கர்த்தர். புதிய வானம் புதிய பூமி, இந்த புதிய வானம் புதிய பூமியில் இருக்க போகிற நீங்களும் நானும் எருசலேமுக்கு ஒப்பாய் இருக்கிறோம். நாம் எருசலேமா இருக்கிறதுனாலே கர்த்தர் நம் மீது களி கூறுதலாகவும் மகிழ்ச்சியா இருக்க போகிறார். இன்னும் சொல்றாரு, உள்ள போயிட்டு அழுகையின் சத்தம் அங்கே இராது, கூக்குரலின் சத்தம் அங்கே இராது. சொல்லுங்க, நான் அழமாட்டேன், நான் கதற மாட்டேன், நான் பதற மாட்டேன். என் வாழ்க்கையில் அழுகையும் இருக்காது, கதறலும் இருக்காது, குமுறலும் இருக்காது. ஏனென்றால் 2025 என் ஆண்டவர், என் தேவன், என் இரட்சகர், என் கர்த்தர், என் இயேசு, என்னுடைய தேவன் சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சியாகவும் களிகூறுதலாகவும் தான் நான் உருவாக்க போகிறேன். இப்படிப்பட்ட பூமியாக எருசலேமாய் நான் உன்னை உருவாக்க போகிறேன். நீதான் அந்த எருசலேம். உன்னை இப்படி தேவன் அலங்கரிக்க போகிறார். உன் குடும்பத்திலே, உன் வீட்டிலே, உன் வாழ்க்கையிலே, உன் எல்லையிலே, உன் வியாபாரத்திலே அழுகை இல்லை, குமுறல் இல்லை, வேதனை இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அங்கே சொல்லுங்க, அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். விளங்குதா உங்களுக்கு? 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். அல்லேலூயா. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இனி அங்கே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? 100 வயதானாலும் உங்களை யாரும் கிழவன் சொல்ல மாட்டான்னு சொல்றாரு. அல்லேலூயா. மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதோ, களி கூறுதல் எங்கே இருக்கிறதோ அங்கே வயசாகாது. உங்களுக்கு 100 வயசு ஆனாலும் நீங்க வாலிபன் தான். இப்ப சொல்லிக்கிறீங்க, ஆனா ரியாலிட்டியிலே அது நடக்கும்ன்றார் கர்த்தர். இப்ப ஒரு புதிய வானத்தை புதிய பூமியை தேவன் உண்டாக்க போகிறார் அல்ல. இந்த பூமியில் எப்படின்னா 60 வயசுல போய் முட்டி ஆபரேஷனு, 70 வயசுல போய் ஹார்ட் ஆபரேஷனு செஞ்சிக்க வேண்டியது இல்லை. கர்த்தர் உன்னை களிகூறுதலாக மகிழ்ச்சியாகவே வைப்பார். ஆகவே உன் வாழ்க்கையில் அந்த வியாதிக்கு இடம் இராதபடிக்கு செய்வார். அதான் சொல்லிட்டார், அழுகையின் சத்தமும் குமுறலின் சத்தமும் இராது. இப்படி தேவன் இந்த ஆண்டு சிருஷ்டிக்க போகிறார். ஆமென். இப்படி இந்த ஆண்டு தேவன் உன்னை உருவாக்க போகிறார். உன்னை யாரும் கிழவனே சொல்ல முடியாது. 100 வயது ஆனா வேணா என்ன சொல்லலாம். ஆமென். இப்போ 30-40 வயசு ஆளை பார்த்து என்ன சொல்ற, என்ன கிழவமா இருக்கிற, என்ன கிழவியமா இருக்கிற, ஏன்னா ஆள் நடக்க முடியல, குனிய முடியல, இது பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் மகிழ்ச்சியாகவும் உன்னை நான் களிகூறுதலாகவும் வைக்க போகிறதுனாலே நீ 100 வயதான வாலிபன். அப்படி ஏற்கனவே நம்ம மத்தியில் ஒருத்தர் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமென். 100 வயதான வாலிபன். யார் அதுன்னு யோசிக்காதீங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அதுதான் அந்தந்த நபருக்குரிய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் இருக்க முடியல, வாக்குத்தத்தம் இன்னும் முடியல. ஏன்னா 17ஆம் வசனத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம். விளங்குதா உங்களுக்கு? நியூ ஹெவன் நியூ எர்த்ல எப்படி இருப்பாங்க குடிமக்கள், எப்படி இருக்கும் வாழ்க்கை, எப்படி இருக்கும் நம்முடைய எல்லா காரியங்கள் என்று விளக்குகிறார். ஆமென். வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள். ஆமென். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். வீடுகளை கட்டுவீர்கள். அல்லேலூயா கூட ஒருத்தர் தான் சொல்றாரு.
என்னதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்த செய்தியை பரலோகமே பார்க்க மேலே இருந்து இதுக்கு மேலே ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க முடியுமா? கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ ஜபத்தில் வந்து ஐயா நான் வீடு கட்டுறேன் ஜபம் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாருன்னே தெரியாதுன்றேன் நான். ஏன்னா நான் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் யாருக்கோ பேசுறது போல பார்க்குறீங்க. நான் யாருக்கோ பேசுகிறேன், உங்களுக்கு தான் பேசுகிறேன். கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் வீடு கட்டுவீங்க. இல்லைங்க இந்த வாட்டி அது எனக்கு என்னமோ ஆர்டரும் வரல, கிளைண்ட்டும் வரல, ப்ராஜெக்டும் வரல, முடியுமான்னு தெரியல, வேலைக்காரங்களாம் இருக்கு. இல்லை கர்த்தர் கட்டுவேன்னு சொன்னார்னா நீங்கள் தூங்கணும், கர்த்தர் கட்டுவார். நீங்கள் தூங்குவீங்க, வேலை கட்டட வேலை நடக்கும். நீங்கள் பயப்படவும் வேண்டாம், தூங்கினே இருங்க, கட்டடம் கட்டப்படும். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் சொன்னாரே, அவர் சொன்னால் எல்லாம் ஆகுமே, அவரால் எல்லாம் கூடுமே. அடுத்தது திராட்சை தோட்டங்களை நாட்டி கர்த்தர் சொல்றாரு நீங்க கார்டன் வைப்பீங்க. சில பேர் வீடே கார்டன்ல தான் இருக்கு. ஹலோ, கர்த்தர் சொல்றாரு உனக்கு கார்டன் உள்ள ஒரு வீடு பிளஸ் உனக்கு கார்டு கூட இருக்கும். கார்டு இல்ல, கார்டு, செக்யூரிட்டி கார்டு சொல்றேன். ஆமென். உனக்கு கார்டன் உள்ள ஒரு வீடு. ஆசைப்படுறீங்களா? எப்படி சொல்றேன், ஏன்னா பக்கத்து வீட்டை பார்த்து ஆசைப்படுறீங்களா? இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. இப்படியும் நமக்கு ஒரு கார்டன் இருந்து ஒரு ஹை ரைஸ் கேட்டு ஒரு ஹை ரைஸ் ஃபென்சிங் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு எத்தனை நாள் கனவு கண்டிருக்கீங்க. கர்த்தர் அந்த கனவை நினைவாக்க போகிறார். உனக்கு கார்டன் வச்ச வீடு, அந்த கார்டனில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இல்லை, ஒரிஜினல் மரம், ஒரிஜினல் பழம், ஒரிஜினல் கனி, அதை நீ புசி. அல்லேலூயா, ஆமென். ஊழியத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், எஃபெக்ட் கரெக்டாக கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியலையா? கார்டன் உள்ள வீடு, கார்டனை சுற்றி மரங்கள், அதில் கனிகள், பிளஸ் ஒரு அருமையான பங்களாவை கட்ட போறீங்க. ஒரு வீடு இல்லை, பல வீடு. சிலதை விற்பீங்க, சிலது உங்களுக்கு, சிலதை வந்துட்டு யாருன்னா கொடுங்க, எனக்கு கொடுங்க ஒன்று. ஆமென். நானும் கட்டினா ஒன்று கொடுக்குறேன். ஆமென். சொல்லுங்க. நான் கொடுங்கன்னு சொன்னோன்னே பார்த்தியா, நான் அப்போவே சொன்னேன், இவர் இங்கே சுற்றி அங்கே சுற்றி எப்படி வந்தார் பாரு, கொடுங்கன்ட்டார் பார்த்தியா. எப்படியோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாரு அவர். அடுத்தது 22, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. நீ கட்டின வீட்டில் இன்னொருத்தர் இருக்க மாட்டான், நீ தான் இருப்ப. வழங்குதா உங்களுக்கு? நான் வீடு கட்டிட்டு நான் ரெண்டோட சொல்ல, நான் வீடு கட்டினா அதே வீட்டில் நான் இருப்பேன். நான் தோட்டத்தை நாட்டி இன்னொருத்தர் அதை அனுபவிக்கிறது இல்லை, நானே அனுபவிப்பேன். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னென்னா எல்லா கான்ட்ராக்டுக்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க இன்னும் 2 வருஷத்தில் கட்டிடுவாங்க, 3 வருஷத்தில் கட்டிடுவாங்க. கட்டின காடு இல்லை, நம்ம ரெண்டு வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எப்போ கட்டுறது, எப்போ போகிறது? கர்த்தர் சொல்றாரு, நீ கட்டின வீடில் நீ குடியிருப்பாய், நீ நாட்டப்பட்ட தோட்டத்திலே நீ தான் கனி புசிப்ப, வேற யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள், நீயே இருப்பாய், உன் குடும்பமே இருக்கும், உன் சந்ததி அதை புசிக்கும், உன் வீடு அதில் நீ இருப்ப. அல்லேலூயா. இதெல்லாம் வந்துட்டு புதிய வானம் புதிய பூமியிலே நடக்கிற காரியங்கள். ஆமென். எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுக்குறாரு பாருங்க, கம்ப்ளீட் பேக்கேஜ். அல்லேலூயா, கம்ப்ளீட் பேக்கேஜ். கர்த்தர் இல்லை என்ன பண்றாரு, செய்கிறார். அதை பாருங்க. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நாம் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். கர்த்தர் சொல்றார், உங்க கைகளிலே வருகிறதை நீங்க சுரண்ட மாட்டீங்க, வெகு நாளாய் அனுபவிப்பீர்கள். அப்படின்றால் என்ன தெரியுங்களா, உங்கள் வயசு ஆக ஆக, நாட்கள் ஆக ஆக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பணம் குறையாது, உங்க அக்கௌண்ட் வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆகாது, பேங்கே மூட மாட்டான், பேங்க்ரப்டே ஆகாது. உன் அக்கௌண்ட் அங்கே இருக்கிறதுனால அங்கே காசு வந்துடும், உன்னாலே பேங்க் நடத்துவான். ஹலோ, உங்களாலே பேங்க் ஓடும். அப்படிலாம் ஊரில் சிலர் இருக்காங்க தெரியுமா, பிரான்ச் மேனேஜர் போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. சிலரால் தான் பேங்கே ஓடுது, ஏன்னா அவங்க போடுற காசுனால தான் பேங்க் ரொட்டேஷன் நடக்குது, நம்ம போடுற காசுனால இல்லை. நம்ம போட்டது 10,000, எடுக்கிறது 2,000, அதுக்கு 4 வாட்டி உள்ளே போய் வெளியே போய் நம்ம பண்ணுற இதுக்கு வந்துட்டு பேங்க் நடத்த முடியாது. சிலர் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான என்ன பண்ணுவாங்க, கோடிகளை போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ரொட்டேட் பண்ணுவாங்க.
கர்த்தர் என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். உங்கள் கையிலிருந்து வருகிறது நெடுநாளாய் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். அதிகமாய் அனுபவிப்பீர்கள், அளவில்லாமல் அனுபவிப்பீர்கள். யாரும் உங்களை ஓட்டாண்டின்னு சொல்ல முடியாது, யாரும் உங்களை ஏமாந்தான்னு சொல்ல முடியாது, யாரும் உங்களை அவர்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா அப்போ இருந்தது இப்போ ஒரு பர்சை தோந்தா காலியாக இருக்குப்பா, அப்போ பர்சை தோந்தா 500 இருந்தது இப்போ 10 ரூபா கூட இல்லைப்பா அவர்கிட்ட போகாதப்பா. இல்லை, எப்போவுமே உன் பர்சில் 1000 இருக்கும். பர்சில் மட்டும் இல்லை, லாக்கரில் இருக்கும். லாக்கரில் மட்டும் இல்லை, பேங்க்கில் இருக்கும். பேங்க்கில் மட்டும் இன்னொரு செய்தியை சொல்கிற லைவாக இருக்குது, பரவாயில்ல கேட்டுக்கிட்டு போட்டோம். பெட்டுக்குள்ளே கூட இருக்கும். பாஸ்டர் பெட்டுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? மெத்த தான் இருக்குது. ஆமென். அது வந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமென். அதை வந்தால் என்னை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள். ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கைகளின் கிரிகளை வெகு நாளாய் நீ வந்து ஆசீர்வதிப்பாய். அல்லேலூயா. இப்போ தான் செய்தி தொடங்க போகிறேன். இது வரைக்கும் வாக்குத்தத்தத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 1-5. யோபு 1:1-5. புதிய வானம் புதிய பூமி. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகி மிருக ஜீவன்கள் இருந்தது. போதும். கிழக்கத்து புத்திரரில் எல்லாரை காட்டிலும் பெரியவன். ரிச் ஆஃப் த ரிச்சஸ்ட் யோபு. ஆமென். யோபு ரிச் ஆஃப் த ரிச்சஸ்ட், ரொம்ப ரிச் அவர். பார்த்தீங்கல்ல வாசிச்சப்போ அந்த அளவிற்கு. அது மட்டும் இல்லை, பணிவிடைக்காரர்கள் அதுவும் ஏராளமாக இருக்குது. வீட்டில் நிறைய வேலைக்காரர், ஒருத்தருக்கே இங்கே என்ன பண்ண முடியல, வச்சுக்க முடியல. நம்மளே அதையும் கட் பண்ணி வேலை பார்க்குற நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் அவர் வீட்டில் மட்டும் திரளான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் அவர், ரொம்ப பெரிய ஆஸ்தி அந்தஸ்து சம்பத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு. இவருக்கு என்ன நடந்தது என்று யோபு 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறோம் பாருங்க. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, சொல்லுங்க ஒரு ஆள் வந்து, சொல்லுங்க ஒரு ஆள் வந்து. எத்தனை ஆள் வந்து? கரெக்டாக இருக்கிறீங்க. ஆமென். எருதுகள் முகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையோர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருத்தினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, எத்தனை பேர் வராங்க அப்புறம்? வேறொருவன். வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலை ஆட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படியே பேசிக் கொண்டிருக்கையில் 14ஆம் வசனம், வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலை ஆட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் நீங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தரத்தின் வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டை 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து, இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒரு மனுஷன் கேட்டால் எப்படி இருக்கும்? பட்டணத்திலேயே தேசத்திலேயே மிக 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 பெரிய செல்வந்தன், அவனிடத்தில் இல்லாததே இல்லை. அவனிடத்தில் என்னென்ன இருந்ததோ எல்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு தருணத்திலே ஒரு மனுஷன் வரான். ஆடு போயிடுச்சுன்றான், ஒட்டகம் போயிடுச்சுன்றான், எருதுகள் போயிடுச்சுன்றான், கழுதுகள் போயிடுச்சுன்றான், உங்கள் பிள்ளைகள் போயிட்டாங்கன்றான், உங்கள் குமாரத்திகள் எல்லாம் போயிட்டாங்கன்றான், உங்கள் வேலைக்காரங்க போயிட்டாங்கன்றான், வேலைக்காரிகள் எல்லாருமே போயிட்டாங்க, யாருமே இல்லை இப்போ யோபு கிட்ட. யோபினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. கிழக்கத்திலேயே மிக 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 செல்வந்தனா இருந்தவன் இன்றைக்கு பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. சொல்லுங்க, ஒன்றும் இல்லை.
இந்த நிலைமை அவர் என்ன செய்திருக்கும்? அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் என்று ஒரு விரக்தியில் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? இவ்வளவு ஐஸ்வர்யத்தை இருந்தவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி ஆயிட்டான். பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை. அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். அந்த அளவுக்கு என் வாழ்க்கை மோசமாய் போனது. ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள் நான் சொன்ன பாருங்க அநேகமாக இருந்திருக்கலாம். எதிர்பாராத, இங்கே பாருங்க, பிள்ளைகள் மரித்து போனார்கள், வேலைக்காரர்கள் மரித்து போனார்கள், குமாரத்திகள் மரித்து போனார்கள். அப்படிப்பட்ட இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். பெரிய பெரிய இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். உங்களுடைய பணம் போயிருக்கலாம், சொத்து போயிருக்கலாம், வேலை போயிருக்கலாம், ப்ரமோஷன் போயிருக்கலாம், யாராவது குடும்பத்தில் யாராவது இல்லாமல் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். யோபை போல ஒரு நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், புதிய வானம், புதிய பூமி. யோபு விரக்தியில் பேசுறான். நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். விரக்தியில் பேசுறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விரக்தி அவன் வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தார், எல்லாம் அவர் எடுத்துட்டார் போல, இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை என்று புலம்புகிறான், கதறுகிறான். குமுறல் இருக்கா வாழ்க்கையில், கஷ்டம் இருக்கா வாழ்க்கையில், எதிர்பாராத விபரீதங்கள் அவன் வாழ்க்கையிலே திரளாய் நடக்கிறது. ஒரு விபரீதமே நம்மாலே தாங்க முடியாது, பல விபரீதங்கள் அவன் வாழ்க்கையிலே நடக்கிறது, பல வியாகுலங்கள் அவன் வாழ்க்கையிலே நடக்கிறது, பல சஞ்சலங்கள் அவன் வாழ்க்கையிலே நடக்கிறது. அவன் இருதயம் உடைந்து போய் நொந்து போய் ஏன்னா வாழணுமோ செத்துடலாம் என்று நினைத்திருப்பான். அதனால தான் தலையில ஒருத்தன் மண் எடுத்து போட்டானா என்ன அர்த்தம்? தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான என்ன அர்த்தம்? நான் இருக்கிறதற்கு சாகிறதே நல்லது என்று சொல்லுகிறான். அவன் சொல்றான், நான் இப்படி வாழ்றதுக்கு செத்துடுறேன்றான். அவன் உத்தம சன்மார்க்கனமாக இருக்கிறபடினாலே அவனாலே அதையும் செய்ய முடியாது, அதுக்கும் காத்திருக்கிறான். சாவு வரட்டோன்றான். அதை விட என்ன இருக்கிறது அவன் இழப்பதற்கு? ஒரு சிறிய இழப்பு வந்தாலே வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எத்தனை இழந்திருக்கிறான் ஒரு மனிதன். அவனுக்கு விரக்தியை தவிர வேறு என்ன இருக்கு சொல்லுங்க? அவனை கர்த்தர் அப்படியே விட்டாரா? அவனை சந்திக்க நண்பர்கள் வருகிறார்கள், விசாரிக்கிறார்கள். நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தப்பு செஞ்சிட்ட, எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட, எங்கேயோ குற்றம் பண்ணிட்ட, அதனால தான் இதெல்லாம் உன்னை வந்து பிடிக்குது என்று சொல்லி அவனை இன்னும் அதிகமாய் வேதனைப்படுத்துகிறார்கள் நண்பர்கள். அவன் ஜீவனே கசப்பாயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக ஆற்றும்படி தேற்றும்படி வாங்கடான்னா வந்து உட்காந்து நீ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறான். நீ கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்ந்துட்ட, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு, அதனால தான் இதெல்லாம் உனக்கு நேரிடுகிறது என்று இன்னும் அந்த துக்கத்திலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். விளங்குதா? இப்படியே சென்று கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கை நாளொன்று வந்தது. தேவன் யோபை சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களை சிந்திக்கிறதை போல அன்றைக்கு யோபை சந்தித்தார். யோபு 42 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த யோபின் நாவில் இருந்து ஒரு வார்த்தை வந்தது. என்ன என்றால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் சொத்து போச்சு, என் சுகம் போச்சு, என்னுடைய பிள்ளைகள் போனார்கள், என் வேலையாட்கள் போனார்கள், என்னுடைய கிட்ட இருக்கிற சம்பத்துகள் போச்சு, ஆனால் என் கர்த்தர் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருந்தான். ஆனாலும் அவன் தன்னையே சபித்துக் கொண்டே இருந்தான். நான் பிறந்தது எதற்கு, வாழ்றது எதற்கு, நான் மரிக்கிறது இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். நான் பிறந்த நாள் ஒரு சபிக்கப்பட்ட நாள் என்று அவனே அவன் மீது வேதனை பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதை அன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையிலே செய்து காண்பித்தார். என்ன செஞ்சாருங்க கர்த்தர்? அவன் என்ன அற்புதமான வார்த்தை! யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் ரிப்பேர் ஒர்க் பண்ணல, கர்த்தர் ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டாரு. ரிப்பேருக்கும் ரெஸ்டோரேஷனுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ரிப்பேர் என்றால் எங்க ஓட்டையோ அதை தான் அடைக்கிறது. ரெஸ்டோரேஷன் என்றால் அவனை கம்ப்ளீட் ஆக்குறது.
கர்த்தரை அவன் நம்புகிறபடினாலே, நீங்களும் இன்றைக்கு கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே, நீங்களும் கர்த்தரை உங்களை கைவிடாமல் உங்களை நடத்துகிறார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. இழப்பையும் பார்க்குறீங்க, கர்த்தரையும் நம்புறீங்க. துக்கமாகவும் இருக்கு, கர்த்தரை நம்புறீங்க. அழுவுறீங்க, கர்த்தரை நம்புறீங்க. வாழ்க்கையே வேதனையா இருக்கு, கர்த்தரை நம்புறீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை நினைக்கிறீங்க, ஆனாலும் கர்த்தரை நம்புறீங்கல்ல. கர்த்தரை விட்டு நீங்க போலையே. ஆமென். கர்த்தர் அதற்கு பலன் கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, ஆனாலும் நீங்க கர்த்தரை நம்புறீங்க. நீங்களே உங்களை பார்த்து சிரிச்சிக்கிறீங்க டெய்லி எழுந்து, ஏன்னா நான் வாழ்றேன்ட்டு. ஆனாலும் கர்த்தர், நீங்க கர்த்தரை கைவிடலை. அதாவது கர்த்தரை நீங்க மறக்க மாட்டேன்றீங்க. கர்த்தர் அதுக்கெல்லாம் பலனை கொடுக்கிறார். கர்த்தர் உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்றாரு. கர்த்தர் நீங்க இருந்து என்ன தூக்கி அங்கே வைக்கிறன்னு கூட அவருக்கு தெரியும். நீ மூச்சு விடுறதே அவரால் தான். உன் தலை முடியையும் எண்ணி வச்சிருக்கிறாரு. உன் எல்லா மூமெண்ட்டும் தெரியும் அவருக்கு. அதிலே கர்த்தர் இருப்பாரானால் உனக்கு பலன் நிச்சயமாக இருக்கும். எவ்வளவு இழப்பை சந்தித்து கர்த்தரை நீ பிடித்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு வேதனை சந்தித்து கொண்டும் நீ கர்த்தரை பிடித்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு விரக்திலையும் கர்த்தரை பிடிக்கிற. எல்லா சந்தோஷத்தில் தான் கர்த்தரை ஆராதிக்க வரோம், நீ துக்கத்தில் அவர் ஆராதிக்க. எல்லாரும் வந்துட்டு ஐஸ்வர்யத்தில் வரோம், எல்லா சகல நன்மை ஆரோக்கியம் இருக்கு, கர்த்தரை ஆராதிக்க, நல்லா டான்ஸ் ஆடுறான், ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா நீ வியாதியில வந்த தேவனை ஆராதிக்க, நீ இல்லாமையிலே வந்த தேவனை ஆராதிக்க, நீ ஒன்னில்லாதவன் வந்த தேவனை ஆராதிக்க. உன்னை எல்லாரும் ஆராதிக்க வந்தபோது இந்த ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு நீ சேவிக்காமலே இருக்கலாம், எத்தனையோ பேர் உன்னை நிறுத்திருக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், என் ஆண்டவர் நல்லவர் என்று நீ ஆராதிக்க வந்த. உனக்கு என்னையா நல்லது நடந்திருக்கு? கர்த்தரை ஆராதிக்க போற. என் கூட வா, சினிமாவுக்கு போகலாம், என் கூட வா, ஜாலியா இருக்கலாம், என் கூட வா, தண்ணி போடலாம். உன்னை எத்தனை பேர் கூப்பிட்டாலும் இல்லை 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 இல்லை, நான் கர்த்தரை பிடிச்சிருக்கிறேன். ஏன் என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறான். என் நிலைமை மரித்ததா இருக்கலாம், என் சூழ்நிலை ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம், நான் வெறிச்சோடி வனாந்தரமா இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் இருக்கிறார். அந்த பிடிக்கு ஒரு பலனை கொடுப்பார், உலகத்தை பார்க்க வைப்பார். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். என்ன வசனம் பாருங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்றால் என்ன? இதை போல அவர் வந்துட்டு யாரையும் ஆசீர்வதிக்காத விதத்தில் உங்களை ஆசீர்வதிச்சிடுவாரு. பாருங்க, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி. அடுத்து 12, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இப்போ வாசிக்கிற 14,000 ஆடுகள். ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஆடு இருந்தது யோபு கிட்ட? அப்படி சொல்லுங்க. இப்போ எவ்வளோ ஆடு இருக்கு? எவ்வளோ கொடுத்தாரு? டபுள். அடுத்தது வருவோம். 6,000 ஒட்டகங்கள். அதுக்கு முன்னாடி எத்தனை ஒட்டகங்கள் இருந்தது? 3,000 தான் இருந்தது. 3,100 கொடுத்தாரா? போதும் போதும், உனக்கு 3,100. உனக்கு 6,000 கேட்குதோ? இல்லை இல்லை, 6,000 கொடுன்ட்டாரு. நான் கொடுக்குறப்ப யார் இவனுக்கு இது போதும், இவனுக்கு இதே ஜாஸ்தின்னு சொல்லக்கூடாது. அவர் உத்தரவு போட்டால் இங்கே வந்துடும் எல்லாம். ஆமென். யாரும் என்ன பண்ணிட முடியாது. போதும் போதும் அவனுக்கு சொல்லுங்க, போதும் போதும். இவனுக்கு இது போதும் என்று யாரும் அளக்க முடியாது. Nobody can measure your blessing. When you were in pain, when you were in agony, when you were in suffering, when you were in shame, because you cling unto the Lord, now when the Lord wants to bless you, no man can measure your blessing. விளங்குதா உங்களுக்கு? இம்பேக்ட் தெரியுதா? நியூ ஹெவன் நியூ எர்த்தோட இம்பேக்ட். கஷ்டத்தில் என்ன பிடிச்சிட்டு இருக்கிறான், இப்போ நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். நீ யாரையா சொல்கிறதுக்கு அவனுக்கு போதும்ட்டு? why are you getting offended if God is going to bless somebody who had holded him in all pain and agony? கர்த்தர் சொல்லுவார், கொடுத்துட்டு அவனுக்கு 6,000 கொடு. சொல்லுங்க, 6,000 கொடு. கொடுக்குறவன் யோசிப்பான், என்ன ஆண்டவரே 6,000மா? கொடுத்துருப்பான். நீ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நீ கொடுத்துரு அவனுக்கு. ஆமென். கணக்கு நான் கரெக்டாக தீர்க்கணும். ஏன்னா யோபு வந்து நிற்பான் பரலோகத்தில் ஒரு நாள். அவனை நான் பார்க்கணும்ல. அவன் உத்தமன், சன்மார்கன், என்ன நடந்தாலும் உத்தமமாக இருக்கிறான். அதனால கொடுத்துருப்பான் அவனுக்கு. ஆமென். கர்த்தர் கரெக்டாக இருப்பார். ஆமென். 1000 ஏர்மாடுகள். முன்னாடி எவ்வளோ இருந்தது? 500. ஓ, ரெட்டிப்பான்னு சொன்னோன்னே இப்படி கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, புரியுது. சரி, 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயின. அடுத்தது 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு
பிறந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 16ஆம் வசனம், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து நியூ ஹெவன் நியூ எர்த்ல 140 இயர்ஸ் கொடுத்தார். ஆமென். நியூ ஹெவன் நியூ எர்த்ல 140 இயர்ஸ் கொடுத்தாரு. அப்படின்றால் என்ன, இந்த இழப்பினால என்ன ஆகிடும், வயசு கிண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கிடும். கர்த்தர் அவனுக்கு அதையும் ரெட்டிப்பாக கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு கர்த்தர், யோபே நீ இழந்ததுக்கு ரெட்டிப்பாய், உன் வருஷமும் ரெட்டிப்பாய் பூமியில அனுபவித்து நீ தீர்த்து விட வேண்டும் என்று கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். கர்த்தர் தீர்மானித்தார். இன்றைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். நீ எதை இழந்திருந்தாலும் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பார், இரட்டத்தனமாய் கர்த்தர் கொடுப்பார். இது சேனைகளின் கர்த்தர், அவர் செய்வார். ஏனென்றால் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு தான் புதிய வானம், உனக்கு தான் புதிய பூமி. பழையவைகளை நீ எண்ண மாட்டேன். இப்போ யோபுடைய மனதிலே பழையவை வந்திருக்குமா? ஏன்னா குமாரர் இல்லாத இடத்துல குமாரர் இருக்கிறான். இப்போ ஆமென். பெண் குமாரத்துக்கு இல்லாத இடத்துல பெண் குமாரத்துக்கு ஒய்ஃப் மட்டும் பழசே வச்சிருக்கிறாங்க. அங்கே அது மட்டும் புதுசு ஆகலை. பைபிளில் சொல்கிறவங்க நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்க. பைபிளில் இருக்கிற கதையை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். ஒய்ஃப் மட்டும் இருக்கிறாங்க கூட, ஏன்னா அவங்க தான் விட்னஸ். ஆமென். இப்போ வழங்குறேன் உங்களுக்கு, ஒய்ஃப் தான் விட்னஸ் எல்லாத்துக்கும். ஒரு விட்னஸ் தேவை இல்லை. ஆமென். யாருமே இல்லை, எப்படி ஒரு விட்னஸ் தேவை. அதான் கர்த்தர் விட்டு வச்சிருக்காரு. ஆமென். ஆனால் அவன் பழச நினைக்காத அளவுக்கு அவனை ஆசீர்வதிச்சிட்டார். யோபு படுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, யோபை பார்த்தவன் என்ன சொல்லுவான், யோபு எவ்வளோ இழப்பும் வாழ்க்கையில், ஆனால் கர்த்தர் தூக்கி கொடுத்தாரு அப்போ அவனுக்கு எல்லாத்தையும். யோபு கடைசியில் அவன் உள்ளத்தில் நிற்கிறது ஒன்று தான், அவன் சுதந்தரித்தான் ரெட்டிப்பாய், அவன் பெற்றுக்கொண்டான் ரெட்டிப்பாய். அவன் ஒரு நாள் கவலைப்பட முடியாது, கவலை அவன் உள்ளத்தில் இருக்க முடியாது, அழுகை நினைச்சு அழுகிறது அவனுக்கு வராது. ஏனென்றால் கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தார். உங்களுக்கு தான் செய்ய போறாரு, உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த வருஷம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அந்த வருஷம் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என் கர்த்தர் என்னை உயர்த்திட்டாரு, அதை மட்டும்தான் பேசுவீங்க. அப்படி கர்த்தர் உங்களை செய்வார். ஆமென். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அபூரின் மூப்பர் தத்தரிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாவையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான். இந்த சூழ்நிலை, இந்த கான்டெக்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு? சாமுவேலே கர்த்தர் ராஜாவாக ஒருத்தனை அபிஷேகம் பண்ணு அனுப்புகிறார். சாமுவேல் வந்திருக்கிறாரு. இங்கே எஸ்ஸியினுடைய பிள்ளைகள் வராரு, எலியாபெல்லாம் வராங்க அபிஷேகம் பண்ணுறதற்கு. அதாவது அவர்களை ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டாரா இல்லையா என்று பார்ப்பதற்கு வருகிறார்கள். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானா இருக்கும் என்று சாமுவேல் நினைக்கிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். சொல்லிட்டாரு கர்த்தர், நீ ஹைட்டை வெயிட்டெல்லாம் பார்த்துன்னு இருக்காது, அந்த மாதிரி பார்க்கறது நான் இல்லைன்ட்டார். ஒருத்தன் ஹைட்டாக இருக்கானா, வெயிட்டாக இருக்கானா, குள்ளமாக இருக்கானா, ஃபேராக இருக்கானா, பிளாக்காக இருக்கானா, ப்ரௌனாக இருக்கானா, அந்த ஸ்டைல் நம்ம கிடையாதுன்ட்டார். கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்லு. கர்த்தர் சொல்கிறான், நான் உள்ளத்தை தான் பார்ப்பேன், நீ சுற்றி பார்க்குற, நான் உள்ள தான் பார்ப்பேன். ஆமென். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அப்பொழுது ஈசா அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்த பிள்ளை வராரு, இவன் இல்லைன்றார். ஈசாய் சம்மாவை கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரர்கள் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். யாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணலை, ஏன்னா கர்த்தர் அவர்களை தெரிந்து கொள்ளலை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பின்பு சாமுவேல் ஈசாவை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா?
என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவனை இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார். 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்றால், ஒருவேளை 2024 வரையிலும் நீங்க ரொம்ப லீஸ்டான பர்சனா இருக்கலாம், நீங்க ரொம்ப லோ ப்ரொஃபைலான ஒரு பர்சனா இருக்கலாம். விளங்குதா உங்களுக்கு? நீங்க ரொம்ப லோ ப்ரொஃபைல் ஏர்னிங் பர்சனா இருக்கலாம். நீங்க வந்துட்டு என்ன சொல்றது, யாராலே அன்ஐடென்டிஃபைட் பர்சனா இருக்கலாம், ரொம்ப வீக் பர்சனாலிட்டியா இருக்கலாம், யாரும் உங்களை கண்டுக்காத போல நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களை போல என்னை போல மனிதர்களை தேவன் 2025 ஆண்டிலே ராஜாவாய் அபிஷேகிக்க போகிறார். ஒருவேளை நீங்க பேங்குக்கு போனப்போ உங்களை மேனேஜர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க பேங்குக்கு போக தேவையில்லை, மேனேஜரே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்ப்பாரு. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மீது ராஜாவின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். 2025 ராஜாவின் அபிஷேகம். 2025 நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுகிறது, சர்வெண்டான சதா ஒரு வேலைக்காரனை போல அல்ல, எஜமானாய் உயர்த்தப்படுகிறீர்கள். ஆமென். ஸ்லேவ் இல்லை, நீங்க கிங்கா மாறுறீங்க. இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியல, இவ்வளவு நாள் மற்றவர்கள் உங்களை எப்படி பார்த்தார்கள் தெரியல, உங்க குடும்பமே உங்களை எப்படி பார்த்துச்சு தெரியல. இங்கே தான் இருக்கு பாயிண்ட்டு. தண்ணி குடிச்சுக்கிறாரு. நம்ம குடும்பமே நம்மளை எப்படி பார்த்துட்டுன்னு தெரியல. இப்போதான் எல்லாரும் சிரிக்கிறீங்க. அப்போ இதுதான் பாயிண்ட்டு. இதில் தான் பிரசங்க எடுக்கணும்னு அர்த்தம். ஆமென். உங்கள் குடும்பமே உங்களை பார்த்து என்ன நினைச்சாங்க, இது என்ன இந்த ஆளை நம்பி வந்த ஒன்றும் விளங்காது போல, ஒன்றும் எது செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேன், இவரை கட்டிக்கின்னு வாழ்க்கையெல்லாம் இப்படி குப்பை கொட்ட வேண்டியதாக இருக்கு. குப்பை கொட்டுற வேலை தான் எனக்கு இருக்கேன், வாழ்க்கையில் நான் முன்னேற பாடு இல்லையே என்றும் வீட்டாரே உன்னை குறித்து எண்ணலாம். ஆமென். நீ பார்க்கறதுக்கு நல்ல கம்பீரமா இருக்கலாம், வீட்டில் எலியை போல உன்னை அமுக்கி வைத்திருக்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையிலே ராஜரீக ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். உன் வீட்டாரே உன்னை பார்த்து முகத்தை சுளித்து கொண்டு போகிற நிலைமையிலே நீ இருக்கலாம். உன்னை அவமதிக்கிற ஒரு நிலைமையிலே நீ வாழ்ந்திருக்கலாம். 2024 வரையிலும் உன் வேலை ஸ்தலத்திலே எல்லாரும் உன்னை பார்த்துட்டு உன்னை இன்சல்ட் பண்ணின மாதிரி செய்திருக்கலாம். ஏன்னா நீ ஒன்றும் இல்லாதவனா இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த நிலைமை மாறி போச்சுங்க. ஹலோ, காலத்துக்கும் தாவீது ஆட மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் நீ நினைச்சா நீ முட்டாள். இனி தாவீத ராஜா வாக்குற நேரம் வந்துடுச்சு. இனி அவன் ஆடு மேய்க்கிறவன் அல்ல, அவன் நாட மேய்ப்பான். ஹல்லேலூயா. அவன் நாடு மேய்க்கிறவன் அல்ல, நாடு மேய்க்கிறவன். நாடு தேசத்தை மேய்ப்பான். ஆடை வைத்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவான் நம்ம நினைச்சென்றால் நம்ம தப்பு கணக்கு போடுறோம். கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார், இதுவரையில் நீ அவ்வளவு லீஸ்டா இருந்திருக்கலாம், இனி உன்னை நான் பெஸ்டா மாத்தி உன்னை தேசத்தை ஆளுகிறவனாய் ஆண்டு கொள்ளுகிறவனாய் வைக்க போகிறேன். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிங்கள். கடைசியாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் என்ன இருக்குன்னு அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. பேதுரு படவிலே ஏறி தேவன் பிரசங்கம் பண்ணினார். ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க. அவரால் நிக்க முடியல, நின்று பிரசங்கம் பண்ண முடியல. உங்க போட்டை கொடுங்கன்னு சொல்லி போட்டில் ஏறி கொஞ்சம் தண்ணிக்குள்ள போய் நின்று பிரசங்கம் பண்றாரு. சமுத்திரத்தினுடைய கரையோரத்திலே தரையிலே அநேகர் அங்கே உட்கார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டார்களா? கேட்ட பிறகு இயேசு பேதுருவினுடைய படகை கேட்டபடியினாலே பேதுருவை கூப்பிடுறாரு. பேதுருங்க வான்றார். ஹலோ சொல்லுங்க, பேதுருவே இங்கே வா, போட்டை எடு, உள்ள விடு, போலாம், ஃபிஷிங்க்கு போலாம். ஆண்டவரே நைட்டெல்லாம் நாங்கள் ஃபிஷிங் பண்ணி ஒன்றும் கிடைக்கல,
நெட்டில் வந்துட்டு ஏதோ வந்துட்டு 4 பல்லியும் பாம்பு தான் ஏறி இருக்கு. திருப்பி வந்துட்டு அதே சமுத்திரத்துக்கு என்ன கூப்பிடுறீங்களே, என்ன ஆண்டவரே டயர்டாக இருக்கு, விட்டுருங்க ஆண்டவரே, போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லலை. மாறாக பேதுரு போட் எடுத்துக்கொண்டு உன் வார்த்தையின்படி நான் வரேன் ஆண்டவரேன்ட்டார். உங்கள் வார்த்தையின்படி நான் வரேன், நீங்க சொல்றதுனால நான் வரேன். கதையா சொல்றேன், டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு, கதையா சொல்றேன். ஆண்டவராக இயேசு சொன்னார், இங்கே போடு வலைய இங்கே போடுன்ட்டாரு. பேதுரு என்ன பண்ணியிருப்பாரு சொல்லுங்க பாப்பா? இப்படி போட்டிருப்பாரு வலைய. என்ன நைட்டெல்லாம் இங்கே தானே வலைய போட்டோம். வலைய போட்ட மாத்திரத்திலே பேதுருவுடைய கண்கள் 2 வெளியே வந்துட்டு இருக்கும். ஏன்னா மீன் உள்ள ஏறிடுச்சு, படகுல வந்துட்டு வெயிட் ஏறுது, அந்த நெட்டு வந்துட்டு கிளிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நெட்டு கிளிய ஆரம்பிச்சு பேதுரு இயேசுவையே பார்க்கல, திரும்பிட்டாரு. ஐயோ தப்பான இடத்துல மாட்டிக்கணும் போல, ராங்கான இடத்துல வந்து நிற்கிறோம் போல. இவர் யாரு அப்பா, யார் இவர்? ஏதோ போட்டா கேட்டாரு, கொடுத்தேன், வா எடுனாரு, எடுத்தேன், போடனாரு, போட்டேன். இப்போ அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு ஒரு உதிரல். சொல்லுங்க உதிரல், சொல்லுங்களேன். குளிர் காய்ச்சல் வந்திருக்கல, உதிரல் நல்லா உதிருது. அந்நிய பாஷை பேச உதிருது, உதிருது. என்ன பண்றது அவனுக்கு தெரியல. ஏன்னா இயேசுவை பார்க்க அவனுக்கு தைரியம் இல்லை. இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தவர் இயேசுவை பார்க்க அவனுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை. என்ன சொல்ல, நான் பாவி ஆண்டவரை என்னை பார்க்காதீங்க. ஒரு பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிற போட்டை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறான். இவ்வளோ பிடிச்சிட்டோம் மீன், ஹெல்ப் பண்ண கூப்பிடுறான். மறுபக்கம் இயேசுவை பார்க்க அவனுக்கு தைரியம் வரல. அவனுக்கு குற்ற உணர்வு, அவன் பாவம் அவன் கண்ணுக்கு முன்னாடி வருது. ஐயோ ஆண்டவரே படகுல இருக்கிறாரு, ஆசீர்வாதம் திரளாய் வந்துடுச்சு, போட்டே முழுகுது, என்னால் என் ஆண்டவரை பார்க்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, வா கரைக்கு போகலாம், வேலை இருக்கு வா. ஆமென். இதை வாசிக்கிறேன். என்ன சொன்னார் கர்த்தர்? பேதுரு வா, வேலை இருக்கு, கொஞ்சம் வான்னாரு. ஆமென். சீமானுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். சொல்லுங்க, அவங்களுக்கே பிரமிப்பாயிடுச்சு. பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்பொழுது இயேசு சீமானை நோக்கி, பயப்படாதே, இவ்வளோ ஆசீர்வாதம் வந்துடுச்சே, இவ்வளோ கேட்ச் பிடிச்சிட்டே, இவ்வளோ மீன் வந்துச்சுன்னு பயப்படாத, என்னை பார்க்க முடியலன்னு பயப்படாத. இனி உன் ப்ரொஃபைலை நான் மாத்துறேன், இனி நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறுவாய். மீனே பிடிக்க முடியல, எங்க ஆண்டவரே மனுஷனை பிடிக்கிறது என்று பேதுரு சொல்லல. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டாரு. ஒன்னும் இல்லை, இரவெல்லாம் காலையில மீன் நிச்சயமாய் கிடைக்காது. எந்த மீனவர்கிட்ட போய் பேசி பாருங்க. ஆனா கர்த்தர் போட்டில் நின்னா காலையிலே ஆகட்டும், சாயங்காலம் ஆகட்டும், மதியமாகட்டும், இரவாகட்டும், மீனெல்லாம் வந்து எரிக்கும். போட் எங்க இருக்கோ மீன் வரும் போட்டுக்கிட்ட. நீங்க மீனுக்கிட்ட போக தேவையில்லை, மீன் போட்டுக்கிட்ட வரும். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் ஓடுறோம். ஆசீர்வாதம் உங்களை விரட்டும், நீ விரட்டாத, அது உன்னை விரட்ட வேண்டும். இயேசு உன்னோடு இருப்பதினால் அது உன்னை விரட்ட வேண்டும். அப்ப எல்லாம் போட்ல வந்துச்சு, பேதுருவால பார்க்க முடியல. பேதுரு இயேசுவை பார்க்கறாரு. இயேசு சொல்றாரு, இனி உன்னுடைய ஜாதகத்தையே மாற்ற போறேன். நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க, கர்த்தருக்குள் இல்லாதவர்களும். இந்த ஜாதகம் அப்படி, இந்த ஸ்டார் இப்படி, இது அப்போ. கர்த்தர் சொல்ற, இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் விட்டுரு, அதையெல்லாம் சிருஷ்டிச்சவன் நான், அதை வச்சு நீ வாழாத, அதுக்கே நான் கட்டளை கொடுப்பேன். இப்போ ஸ்டார் மாறும் உனக்கு. அப்போ உன் ஸ்டார் வேறையாக இருந்திருக்கும், சொல்லியிருப்பாங்க. இப்போ உன் ஸ்டார் மாறும். அப்போ உன் கட்டம் இது மாதிரி இருக்கும். இப்போ உன் கட்டம் இல்லை, அவர் கட்டளை இட்டால் கட்டெல்லாம் மாறிடும். கட்டம் பார்த்து வாழக்கூடாது, கட்டளை வந்தால் கட்டால் மாறிடும். ஆமென். இதாங்க என் கட்டம், அவர் சொல்லிட்டாருன்னா கட்டம் மாறிடும். கர்த்தர் சொல்றார், இனி உன்னை நான் மனிதர்களை பிடிக்க வைப்பேன். 2024 வரையிலும் நீங்கள் ஒரு சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம். 2024 வரையிலும் நீங்கள் உங்களையே ரட்சிக்குவதற்கு வழியில்லாத ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் 2025 ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி நீங்கள் உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணுவார். இதுதான் புதிய வானத்தின் வாழ்க்கை, புதிய பூமியின் வாழ்க்கை. நீ கற்பனையே செய்ய மாட்ட. நீயே இன்னொருத்தர்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்க, ஆனா கர்த்தர் உன்னை ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி அழைக்கிறார். இது எப்படி இருக்கு? நானே ஜபத்துக்கு வந்திருக்கிறேன், ஜபம் பண்ணுங்க ஏன் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை ஜபத்துக்கு நீங்க வந்திருக்கலாம், உங்க ப்ரொஃபைலை மாத்திட்டார். இப்போ நீங்க ஆத்துமாவை பிடிக்கணும். அதே வண்டியை ஓட்டக்கூடாது. 2025 வண்டி ரூட்டு மாறணும். என்ன ரூட் உங்களுக்கு? நியூ ரூட். ஆத்துமாவை நீங்கள் பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆத்துமாவை பிடிக்க வேண்டும். ஆத்துமாவுக்காய் செபிக்க வேண்டும். ஆத்துமாவுக்காய் கதற வேண்டும். ஆத்துமாவுக்காய் பிரயாச
வேண்டும், ஆத்துமாவுக்காக தேவனுக்காய் ஓட வேண்டும். ஆமென். இதுதான் புதிய வானம் புதிய பூமி. ஏன்னா இதெல்லாம் நடக்கணும் என்ன ஆகிடும்னா, பேதுரு என்ன நினச்சிக்க மாட்டேன், போட்டில் இவ்வளோ மீன் வந்து எதை மறந்துருப்பார், காலி வாழையை மறந்துருப்பார். ஆமென். அந்த வேதனையை மறந்துருப்பார். கர்த்தர் அவ்வளோ நிரப்பிட்டார். இப்போ 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நடக்க போகிறதெல்லாம் எப்படி இருக்க போகுது என்றால், பழசை நீங்கள் மறந்து ஒழிஞ்சு போயிடாது. எல்லாம் பழையவைகள் ஒளிந்து போயின, புதியவைகள் உண்டாயின. 2 கொரிந்தியர் 5:17. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து, சொல்லுங்க, ஒழிந்து 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 ஒளிந்து ஏதோ ஒன்று நடந்து ஓடி போயிடாது, எல்லாம் புதியவைகளே. கர்த்தர் சொல்லுகிறார், மாற்றம் 2025 உன் வாழ்விலே வரப்போகிறது. நீ இழந்ததை நீ மறுபடியும் பெறப்போகிறாய். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். நீ இழந்ததை பெறப்போகிறாய். நீ ஒன்றும் இல்லாமல் இருந்த, ஆனால் நீ பெரிய ஆளாயிடுவ. நான் ஒன்றும் இல்லாதவன் தான், ஆனால் கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக்கிடுவார். நீ ஒன்றும் இல்லாமல் இருந்த, ஹலோ, இப்போ நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்க. 2025ஆம் ஆண்டு வாக்குத்தத்தம். ஆமென். உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் மட்டும்தான் கடை போட்டு உட்காந்துருந்தீங்க, இப்போ டைமென்ஷனே மாறுது, கடை மாறுது, ஆஃபீஸ் பெருசாகுது. நீங்களும் கம்ப்யூட்டர் தான் உட்காந்துருந்தீங்க, இப்போ 4 பேர் வந்து உட்கார போகிறான். நீங்கள் அவங்கள மேனேஜ் பண்ண போகிறீங்க. அதுக்கு மேலே இன்னும் பழுக போகிறீர்கள், பெருக போகிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் புதிய வானம் புதிய பூமி புதியவைகளை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், இன்னும் நல்லா தட்டுவோம். இனிய புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இப்படியாக இருக்க போகிறது. இதை காட்டிலும் சிறந்த விதமாய் நீங்கள் கொண்டாடி இருக்க முடியாது இந்த நியூ இயர். ஆமென். இதை காட்டிலும் பெஸ்டா உங்களால் கொண்டாடி இருக்க முடியாது. ஏனென்றால் பரலோகமே இத்தனை நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே முழு உள்ளமே, ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஒப்பீரும் வானோர் புகழத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஒப்பீரும் வானோர் புகழத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமாவே ஓ முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த என் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரிக்கும் என் ஆண்டவரை தொழுதேற்று. பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக, இந்த புது வருடத்திற்காக 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு மாற்றங்கள் நடக்க போகிறது. புதிய வானம் புதிய பூமி பழையவைகள் நாங்கள் மறந்து என்னவே மாற்றோம். அப்பேற்பட்ட நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பொழிந்தெழப் போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இங்கே நிற்கிற ஒவ்வொரு நபர்களுக்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தை
வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே பலிக்க போகிறது. நீர் சொன்ன வாக்குத்தத்தம் இவர்கள் வாழ்க்கையிலே செயல்பட போகிறது. நீர் சொன்ன ஒவ்வொன்றும் தரையிலே விடாதபடிக்கு இவர்கள் குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, எல்லையிலே நிறைவேற போகிறது. பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்வாராக. இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வியாபாரத்திலே, ஆலயத்தை ஆசீர்வதித்து புதிய 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 நன்மைகளை, புதிய 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 எல்லைகளை, புதிய 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 காரியங்களை செய்து அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவாராக. கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். உமக்கே நன்றி, உமக்கே துதி, உமக்கே கனம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you. ஜீவ ஊற்று சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். God bless you.